சிவகார்த்தியன், அதர்வா, ஸ்ரீலீலா, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஜெயம் ம். ரவி ரோல் தான் மிக 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 முக்கியமான ஒரு ரோல் வில்லனா பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஜெயம் ரவியின் ரோல் தான் நம்ம பெருசா பேசப்படப்படும். அதாவது ஒரு காலேஜ்ல எதிர்ப்பு போராட்டமாக நடந்து காலேஜ் மூடப்பட்டு, காலேஜ் வந்து லீவ் விட்டவுடனே என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாநில மாணவர்களும் அவங்க ஊருக்கு போய் போராட்டத்துக்கு முன்னெடுத்து பண்றாங்க. ம், ம். அதை எப்படி அத தேடி ஃபாலோ பண்ணி போய் இவரு ஜெயம் ரவி என்ன பண்றாருங்கிறது கதை. எனக்கு பார்க்குறப்ப ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதர்வாவும் சிவகார்த்தியும் அண்ணன் தம்பியாக இருக்கு. தெரியுறாங்க. ஆமா. ஒரு அந்த அந்த ஒரிஜினலாக கடந்த கதையில வந்து ஒரிஜினல் கதையில அந்த இல்ல. ஓகே. அதர்வா அண்ணன் தம்பியா இருப்பாங்க. அதர்வா போராட்ட களத்தில் இறந்து போனதுக்கு பிறகு அந்த போராட்ட களத்திலிருந்து இவர் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. ஓகே. அப்படிங்கிற மாரி கதைய கொண்டு போறாங்கன்றது நம்ம ட்ரெய்லர பார்க்குறப்ப இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இந்த படத்த கொண்டு போய் காட்டணும். ம், ம், ஒரு ம். வரலாறு தெரிஞ்சுக்கிறணும். வரலாறு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல ஒரு மொழிக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாவ காமிச்சிருப்பாரு. காமிச்சிருக்காங்க. அது. அண்ணா வந்து அப்ப கண்டிப்பா அப்ப ஜெயில்ல இருந்தாரு. ஓகே. மொழி போராட்டத்த கையில் எடுத்து ஜெயில்ல இருக்காரு. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். அண்ணா 67 திரும்பி வருதுன்னு சில தற்குறிகள் பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ம், ம், ம். அண்ணா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்த அந்த அந்த காட்சிய பார்த்தாலே தெரியும். ஜெயில்ல இருந்து பேசுவாரு. ஜெயிலுக்குள்ள இருப்பாரு அண்ணா. ஆமா சார். ஜெயில்ல இருந்தா பேச ஜெயில்ல சேத்தன் இருந்து அவர்கள் ரொம்ப இவங்க ஜெயில பார்த்தா கூட்டத்த பார்த்தாலே ஓடி போறவனுங்க 67 திரும்பி வருதுன்னு சில பேர் பேசிட்டு இருக்கானுங்க. ம், ம். அண்ணா வந்து ஜெயில்ல இருக்கிறாரு அப்ப. ஜெயில்ல இருக்கிறது என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கீங்களா அப்படின்னாரு. நான் அந்த சம்பவத்துக்கு நான் பின்னாடி இல்ல. அவன் யார் பண்ணாலும் என் தம்பி தான் பாரு. தம்பி தான். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமிக்க போராட்டத்தை இன்னைக்கு திமுகவும் அண்ணாவும் கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்து கொண்டு போறது தான் அந்த ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு படமா இருக்கும்.